வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செஷனில் நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினுடைய வெப் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் 9th எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ 9th எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட் jQuery ப்ரோக்ராம் ஃபார் ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆல் டிவிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 8வது எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். ஏன்னா 8வது எக்ஸசைஸில் வந்து எப்படி அந்த jQuery வந்து அப்படின்னா என்ன, அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நேரடியாக 9வது எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன புரியாது. அதனால் நீங்கள் பார்க்கும்போது 8th எக்ஸ்பெரிமெண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். சரிங்களா? சரி, இதில் வந்து jQuery யூஸ் பண்ண போகிறோம். jQueryனா ஜாவா ஸ்கிரிப்ட் query யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து எப்படி இந்த இதில் செய்யறது, டிவிஷன் எலமெண்ட்ஸில் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸசைஸில் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? jQuery அப்படிங்கிறது தனியாக ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டவுன்லோட்ஸ் குரோம்ல போயிட்டு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? டவுன்லோட் பண்றதுல நிறைய டைப்பான வெர்ஷன்ஸ் வந்து jQuery இருக்கு. அதுல நீங்க எந்த வெர்ஷனை வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். என்ன வெர்ஷனை நீங்க டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் பிளஸ் நீங்க எழுதக்கூடிய நீங்க எந்த எக்ஸசைஸ் இப்போ போடுறீங்களோ அந்த எக்ஸசைஸுக்கு உண்டான ஃபைல் ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ற வெர்ஷன் என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷனை நீங்க எழுதக்கூடிய ப்ரோக்ராம்னுடைய ஏற்கனவே ப்ரோக்ராம்ல வேற ஒரு ஏதாவது ஒரு வெர்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த வெர்ஷனுக்கு அதை வந்து மாத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி இந்த எக்ஸசைஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சில இடத்துல பார்த்துக்கலாம். ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டே போயிடும். அது ஃபேட் அவுட், மறைஞ்சி அது இல்லாமலே போயிடும். ஃபேட் இன் அப்படின்னா மறுபடியும் பழையபடியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபுல்லாவே நமக்கு டிஸ்பிளே ஆகி காமிக்கும். அதான் ஃபேட் இன் ஃபேட் அவுட். ஃபேட் அவுட்னா ஃப்ரெஷ்ஷா டிஸ்பிளே இருக்கும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சிட்டே போகும். அதுல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டைமிங் அண்ட் செகண்ட்ஸை பொறுத்து இருக்கு. ஃபேட் அவுட் ஃபேட் இன் அப்படின்னா பழையபடி மறுபடியும் வந்துடும். ஸோ அதுக்கு பேர் ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் எஃபெக்ட் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் இதில் வந்து நம்ம jQueryல கொண்டு வரலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் queryல இந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அது எப்படி இந்த இதில் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, எல்லாமே ரெடியாக வச்சிருக்கேன். அதனால ஏன்னா ஃபர்ஸ்ட்டாக நான் டைப் பண்ணால் லேட் ஆகும், அதனால வீடியோ வந்து ஷார்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக முடிச்சிட்டேன். சரிங்களா? நான் அந்த jQuery அப்படிங்கிறத அந்த வெர்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் 1.11.1.min அப்படிங்கிற இந்த வெர்ஷனை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த 8th எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபேட் இன் ஃபேட் அவுட் எக்ஸசைஸ் ஃபைலுக்கு பேர் வந்து கொடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் நோட் பேட் பண்ணி புதுசாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஏதோ ஒரு HTML ஃபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, சரி, ஓகே. இதில் பாருங்கள், HTML ஹெட் ஸ்கிரிப்ட் SRC நீங்கள் என்ன jQuery வெர்ஷன் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த வெர்ஷன் நீங்கள் கொடுத்துறீங்க, ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம நேரம் பாடி டேக் வருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். பாடி டேக்கில் என்ன பண்ணுங்க, இது ஒரு சாதாரண HTML ஃபைல். ஸோ இங்கே வந்து அடுத்தது வந்து அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட்டுக்கு உண்டான கோடிங் வந்து எழுதியிருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். அதை பார்க்கறதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் கீழே பாடி டேக் வந்து பார்த்துருவோம். பாடி டேக்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பட்டன் வந்து டிஸ்பிளே பண்றோம். சரிங்களா? பட்டனுக்கு ஐடி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வந்து ஐடி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண போறேன், அட்ரிபியூட். சரிங்களா? ஐடி இஸ் ஈக்குவல் டு BTN1 அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஃபேட் அவுட் 3 செகண்ட் 3 செகண்டுக்கு அதுக்குள்ள அந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பட்டனை க்ளோஸ் பண்ணிடுறேன். பட்டன் ஐடி BTN2 ரெண்டாவது பட்டன். ஃபேட் இன், இதை வந்து ஃபேட் இன்னு பேர் வைக்கிறோம். 3 செகண்ட், இதுவும் ஸ்லாஷ் பட்டன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிவிஷன் எலமெண்ட்ஸா என்னமோ சொல்லி என்ன டிவிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம டிவ் அப்படிங்கிற இந்த டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டிவ்ங்கிற டேக்ல ஸ்டைல், அதனுடைய ஸ்டைல் நம்ம ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சோம்னா தான் நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அனிமேஷன் எஃபெக்ட்டுக்கு ஓரளவுக்கு பார்த்தா ஓகே, கரெக்டாக அனிமேஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? அதுக்காக அந்த மாதிரி டிசைன் கொண்டு வரேன். ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர், பேக்ரவுண்ட் கலர் அதனுடைய ஸ்டைல். நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய மெசேஜினுடைய அந்த டிசைன்லாம் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலராகவும், அதனுடைய வித்து வந்து 100%, ஹைட் 40 பிக்சல், பேடிங் வந்து 30 பிக்சலுக்கு நான் வச்சிருக்கேன். பேடிங்னா அந்த வித்துன்னு வச்சுக்கோங்களேன். பேடிங்னா அந்த டெக்ஸ்டினுடைய சைஸ் அவ்வளோ பெருசு. நான் வந்து டெக்ஸ்டோட சைஸை வந்து நான் கொண்டுட்டு வர போறேன். டெக்ஸ்ட்டுக்கும் அந்த வித்துக்கும் இருக்கிற அந்த கேப். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டர்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா செமிகோலன் இருக்கும். டிவ்
ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ செமிகோலன், வித் கோலன் 100 செமிகோலன், ஹைட் 40 செமிகோலன், பேடிங் 30 பிக்சல் செமிகோலன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இந்த கிரேட்டர் சிம்பிளை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மெசேஜ் கொடுக்குறேன். மை எஃபெக்ட் இஸ் ஃபேட் அவுட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறேன். இது ஒரு மெசேஜ், மை எஃபெக்ட் இஸ் ஃபேட் அவுட் எஃபெக்ட் அப்படிங்கிறது பதிலாக சும்மா வேற ஏதாவது கூட நம்ம கொடுக்கலாம். சும்மா கொடுக்குறேன், வெல்கம் டு jQuery QU jQuery அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் div ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்குறேன், என்ன கொடுக்குறோம் அது டிஸ்பிளே ஆக போகுது, அவ்வளோதான். சரிங்களா? div. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஸ்கிரிப்டிங்க்கு வரேன். அந்த என்ன இங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. ஸ்கிரிப்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன அந்த jQuery யூஸ் பண்ண போறேன், என்ன அந்த வெர்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கிரிப்ட். இப்போ அதே மாதிரி தான் 8th எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்த மாதிரி நம்ம ஒரு பேஜ் ஏதோ ஒரு ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆக போது அந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஸோ அதனால டாலர் டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன். சரிங்களா? அவ்வளோதான் இதுக்குள்ளார. இப்போ டாலர், ஸோ இங்கே நான் பேர் வச்சிருக்கேன் இல்லையா, பட்டன், 2 பட்டன் வச்சிருக்கோம், BTN1 BTN2 சொல்லி வச்சிருக்கோம். ஸோ இதை தான் நான் வந்து இங்கே கோடிங்கில் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இப்போ இந்த பட்டனை நான் எப்படி ரெஃபர் பண்ண போறேன்னா, ஐடியில் என்ன பேர் வச்சிருக்கோம்னா இந்த பேரை வச்சு தான் நான் வந்து ரெஃபர் பண்ண போறேன் கோடிங்ல. ஸோ இங்கே எப்படி ரெஃபர் பண்றது பாருங்க, டபுள் கோட்ஸ், அதுக்குள்ளார ஹேஷ் சிம்பிள், அப்புறம் இந்த BTN1. நீங்க என்ன பேர் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த பேர். சரிங்களா? நீங்க BTN1 தான் வைக்கணும்னால உங்களோட விருப்பம், நீங்க என்ன வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. டாட் கிளிக். ஸோ அந்த அப்பனா BTN1 அப்படிங்கிற அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்க வந்து நான் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. என்னன்னு பாருங்க, இங்க நான் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸசைஸ் கொஞ்சம் வித்தியாசமா வரும், அதனால பாத்துக்கோங்க. பட்டன் அப்படின்னு யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணியிருந்தால், ஒரு பட்டனை கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா டபுள் கோட்ஸுக்குள்ளார ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளுக்கு அப்புறம் இங்க என்ன ஐடியில என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேர் கொடுக்கணும். சரிங்களா? இதே வந்து நீங்க இன்புட் டைப் அப்படிங்கிற அந்த யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி வரும் உங்களுக்கு. சிங்கிள் கோட்ல நீங்க யூஸ் பண்ணணும். சிங்கிள் கோட்ல இதை வந்து இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க வெறுமனே பட்டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இதே வந்து இன்புட் டைப் யூஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிங்கிள் கோட் வந்து தரணும். சரியா? ஃபங்க்ஷன் டாலர். அதுக்கப்புறம் நான் எதுல எதை நம்ம மாத்த போறோம், டிவ் அப்படிங்கிறதுல இருக்கிறதா நம்ம வந்து அந்த மாதிரி ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதனால இங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன டேக் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த டேக் அப்படியே இங்க கொடுத்துருங்க. டிவ் டபுள் கோட்ஸுக்குள்ள டாட் ஃபேட் அவுட் 3000 அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா 3 செகண்ட் வரும். 3 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ இங்க ஓப்பன் பண்ண கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஓப்பனிங் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, செமிகோலன் போட்டாச்சு. அடுத்தது இதே மாதிரி ரெண்டாவது பட்டன் எஸ் டாலர் ஹேஷ் டபுள் கோட்ஸுக்குள்ளார ஹேஷ் BTN2 டாட் கிளிக் ஃபங்க்ஷன். இதே மாதிரி தான் இங்க வந்து ஃபேட் இன், இங்க வந்து ஃபேட் அவுட்டு, இங்க வந்து ஃபேட் இன். சரி, ரெண்டாவது பட்டன் வந்து ஃபேட் இன், முதல் பட்டன் ஃபேட் அவுட். அதே மாதிரி 300. இதே மாதிரி தான் கர்லி பிரேஸ் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதனுடைய இது. ஸோ இந்த டாலர் இங்க போட்டிருக்கோம், இந்த டாலர்னு போட்டிருக்கிறதுக்கு உண்டானது இது இங்க போட்டிருக்கோம். இதுக்கு இது இங்க மேல போட்டிருக்கிற இந்த டாலர் தான் வந்து இங்க போட்டிருக்கோம். இங்க ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணா இங்க ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஹெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பாடி டேக் ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு என்ன அப்படின்ட்டு. பாடி டேக் HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு பேர் கொடுத்து .html அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுங்க. நீங்க சேவ் பண்ண ஃபைலும் இங்க நீங்க கொடுத்துருக்கிற அந்த jQuery-னுடைய வெர்ஷனும் ஒரே இடத்துல நீங்க வச்சிருக்கணும். இந்த ஃபைல் ஒரே இடத்துல நீங்க வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா வேற இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அங்க பார்த்து முழுசா கொடுக்கணும், அது எங்க இருக்கு அப்படிங்கிற பார்த்து கொடுக்கணும். ஸோ அதனால நீங்க கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ரன் பண்ணுங்க. ஃபேடின் நீங்க என்ன ஃபைலும் கொடுத்தீங்களோ அதை ரன் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர், அதனுடைய வித் 10% 100%. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சென்டர் உள்ள கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து சென்டராக இருக்கும். பாருங்க, வெல்கம் டு jQuery. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபேட் அவுட் ஃபேட் இன் அப்படிங்கிறத இப்போ ஃபேட் அவுட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஃபேட் அவுட்னா இப்போ நமக்கு இப்படி டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா, இந்த இது வந்து ஒரு பேனர் மாதிரி நமக்கு டிஸ்பிளே இருக்கு. இது வந்து நமக்கு ஃபேட் அவுட் அப்படின்னா மறைஞ்சு போயிடும். எவ்வளவு நேரத்துல மறையும் அப்படின்னா 3 செகண்ட்ல மறைஞ்சிரும். பாருங்க, மறைஞ்சு போச்சு. மறுபடியும் ஃபேட் இன் இந்த பட்டனை பிரஸ் பண்றேன், மறுபடியும் நமக்கு அந்த 3 செகண்டுக்குள்ளார மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வந்து நிற்கும். சரிங்களா? இவ்வளவுதாங்க. இதான் வந்து ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட். ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. அந்த இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
கொஞ்சம் ஒரு இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதான் ஃபேட் அவுட் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆன அவுட்புட் என்னவோ அது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஃபேட் இன் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோதான் இந்த 9th எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த jQuery ஃபைல் வந்து நீங்கள் கொண்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைல் எடுத்து எங்கெங்கெல்லாம் jQuery யூஸ் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இதில் இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.